ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், பரலோக தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அடிக்கடி இந்த வீட்டில் நாம் கூடி விதமாய் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்கணும். ஒரு வீட்டில் நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கூட்டம் போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, ஒன்று, உங்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவர் நன்றியோடு மகிமைப்படுத்துவதற்கு, கனப்படுத்துவதற்கு அது அவசியமான காரியம். ரெண்டாவது, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்துறதுனால உங்கள் வீட்டுக்கு நன்மை வரணும், அதுவும் ஒரு காரியம்தான், உங்களுக்கு தெரியும். மூன்றாவது ஒரு காரியம், மிக மிக இதெல்லாம் வழக்கமாக எல்லாரும் சொல்லுவாங்க, செய்வாங்க, நன்மை தான். ஆனால் இதை விட முக்கியமாக, மிக முக்கியமான ஒரு மூன்றாவது காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு காலையில் கேரளாவில் விழிஞம் என்ற அந்த இடத்து பகுதியில் நான் கிராம ஊழியம் தெரு பிரசங்கம் பண்ணும்படியும், தெருக்களில் காலையில் 5 மணிக்கு நான் கிளம்பிட்டேன். 1 மணி வரைக்கும் அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தெருக்களில், அது அங்கே உள்ள ஒரு பாஸ்டருக்கு ஏற்பாடு. அப்போ நான் வாரத்துக்கு ஒரு நாள் நானும் பிரசங்கம் பண்ண செல்ல வேண்டும். அங்கே ஒரு இடத்துல நின்று நான் பிரசங்கம் பண்ணினேன். தேவ வார்த்தையை சொன்னேன். என்ன தேவ வார்த்தையை சொன்னேன். என்ன ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். சரி, அந்த வார்த்தையை சொல்லி முடித்த உடனே அதுக்கு பக்கத்து வீடு, ஒரு அரண்மனை போன்ற வீடு, 2 மாடி வீடு. அந்த வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அந்த பாஸ்டருங்களை அழைச்சிட்டு போனார். அவர் தான் சீனியர் பாஸ்டர். அவர் தான் அந்த பகுதி, இந்த பணிக்கு பொறுப்பானவர். நான் பிரசங்கியாராக போவேன், நானும் பிரசங்கம் பண்ணணும். அந்த வீட்டுக்குள்ளே போனால் அந்த வீடே ஒரு கத்தோலிக்க பின்னணியை சார்ந்தவர்கள். ஒரு பெரிய ஹாலு. அந்த ஹாலில் அந்த செவருக்குள்ளாலே ஒரு குகை மாதிரி ஏதோ ரொம்ப விசாலமாக பண்ணி நிறைய சிலை எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த அந்த ஒரு கத்தோலிக்க சர்ச்சுக்குள்ளே போகும்போது நம்ம என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையை ஃபீல் பண்ணுவோமோ அந்த ஃபீலிங்கை தங்கள் வீட்டில் ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ கஷ்டமாக இருந்தால் சேரில் உட்காருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அப்போ ஏற்படுத்தி வச்சுருக்கான். உள்ளே போய் எங்களை வரவேற்றார்கள், உட்காந்தோம். நான் ஏற்கனவே அவங்க வீட்டு முன்னால் நின்று தான் நான் செய்தி ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாம், பெரிய ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதை வச்சு தான் பைக்கில் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், பேசியாச்சு. ஸோ வீட்டுக்கு அழைச்சதுனால ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 2-3 நிமிஷம் இருக்கும். ஒரு சின்ன குறிப்பு அப்படி லேசாக சொல்லிவிட்டு, சரி நீங்கள் எங்களை அழைத்திருக்க வீட்டுக்கு கூப்பிட்ருக்கீங்க. ஏன்னா அந்த பிரசங்கம் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு அறிவிப்பு சொல்லுவோம். யாருக்காக ஜெபம் பண்ண விரும்பினா எங்களை அழைச்சா நாங்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம், அல்ல இங்கே வந்தால் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அது எங்களுடைய சுவிசேஷ பணியினுடைய ஒரு கடமை என்ற அழைப்பை விடுப்போம். பலர் அழைப்பார்கள், நாங்கள் செல்வோம்லாம் நடக்கிற விஷயம். அப்போ இப்படி அழைத்திருக்கிறீர்கள். இப்போ நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சுருக்கமாக சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று அவரிடத்துல கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அதுக்கு முந்தின நாள் ராத்திரி அவங்களுக்கு இடுப்பு எலும்பு ஒடிந்தது போல, ஒரு இடுப்பு எலும்பு ஒடிஞ்சா எவ்வளவு கடினமான வலி, தாங்க முடியாத வலி வருமோ அதுபோல ஒரு வலி. நான் செத்து போவேன், நான் செத்து போவேன், நான் சாவுறேன் சாவுறேன், நான் அலறி கொண்டிருந்தேன். அந்த நேரம் பார்த்து எங்களை அந்த தெருப்பிரசங்க ஊழியத்தை முக்கியமாக செய்கிற அந்த பாஸ்டர் இருந்தார், இவருக்கு அந்த வீட்டோட ஒரு தொடர்பு இருந்திருக்கு. இவங்க நம்பர் அவர்கிட்ட இருந்திருக்கு. அந்த நேரம் பார்த்து அந்த பாஸ்டர் அங்கேருந்து ஃபோன் பண்ணியிருக்காரு, எப்படி அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உடல்நிலை எல்லாம் பரவாயில்லையான்னு அந்த நேரம் பார்த்து ஃபோன் பண்ணியிருக்கார். ஐயோ பாஸ்டர் பிரசங்கியாரே, எனக்கு நிலைமை இப்படி. அவங்க கத்தோலிக்க சூழ்நிலைக்கு போகிறவங்க, ஏதாவது ப்ரேயரை கூப்பிடுவாங்களா இருக்கும், இப்படி ஆகி போச்சுன்னு சொன்னாங்க. அவர் உடனே ஃபோன்லேயே ப்ரே பண்ணியிருக்கார்.
ஃபோன்லேயே ப்ரே பண்ணியிருக்கார். ஃபோன்லேயே ப்ரே பண்ணோன்னா இவங்க சொல்கிறாங்க, எனக்கு அந்த வேதனையினுடைய அகோரம் அப்படியே நின்று எனக்கு அப்படியே குறைய ஆரம்பிச்சிட்டது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மறுநாள் தான் அந்த பகுதியில் அப்போ இந்த பாஸ்டர் என்ன பண்ணார், அந்த ஏரியா தானே, இன்றைக்கி அந்த ஏரியாவிலே சுவிசேஷ பணி வைப்போம்னு நாங்கள் எல்லாம் டீமாக போயிட்டோம் அப்போது என்று சொன்னார்கள். அப்போ நான் அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். நீங்கள் நல்ல கவனிங்க, அதான் முதல்ல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற ஒரு அமைப்போடு ஒரு ஐக்கியத்தில் இருக்கீங்கல்ல, கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கீங்க, அதான் அப்படி சொன்னேன். இயேசுவின் நாமத்தை பைபிள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ரொம்ப பெரிய பக்தரெல்லாம் இன்றைக்கி இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏற்படுகிற பல கடினமான சூழ்நிலை நிமித்தம் அதன் பரிகாரம் தேடி பல இடங்களுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. பல நீங்கள் விசேஷமாய் மதிக்கிற பலவிதமான மனிதர்களிடத்தில் உதவிக்கு நீங்கள் போயிருப்பீங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய ஆபத்தான நேரத்தில் இந்த போதகர் மூலம் உங்களுக்கு ஜபிக்கும்படியாக ஒரு காரியம் நடந்து உங்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை நீங்கள் உணர்ந்ததை நீங்களே தான் சொல்கிறீங்க இல்லையா? நல்ல கவனிங்க. அப்படின்னா நீங்கள் ஒரு காரியத்தை மிக முக்கியமாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உங்களுக்காக ஜெபித்த இந்த பாஸ்டர் மூலம் ஆண்டவர் ஏதோ உங்களோடு சில காரியங்களை பேச விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். யாருமே சொல்லி தரல, போய் உட்கார்ந்துருக்கேன், நான் தான் பேசுகிறேன், அவங்க சொன்னதுக்கு நானே பதில சொல்கிறேன். உங்களுக்காக ஆண்டவர் ஒரு பாஸ்டர் மூலம் கிரியை செஞ்சிருந்தா அவர் மூலம் கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்கள் ஏற்கனவே பல கிறிஸ்தவ சூழ்நிலையில் தொடர்புள்ளவர்களாக இருக்கலாம், அதெல்லாம் விமர்சனம் பண்ண நாம் வரல. ஒரு ஊழியக்காரர் மூலம் நீங்கள் எதிர்பாராத புதிய ஏதோ ஒருவர் மூலம் ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சரியாய் பிரத்யட்சமாக செஞ்சிருந்தா அவர் மூலம் கர்த்தர் உங்களிடத்தில் பேச விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர் மூலம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். இன்னொரு காரியத்தை நான் சொன்னேன். பொதுவாக நிறைய பேர் நமக்காக ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபிச்சு ஆண்டவர் நன்மை செஞ்சுட்டா உடனே அவங்களுக்கு ஒரு நல்ல காணிக்கை கொடுத்துருவோம் இல்லையா? ஊழியக்காரர்களுக்கு என்ன பண்ணுற காணிக்கை கொடுத்துருவோம். நல்ல விஷயம், தப்பு கிடையாது. நீங்கள் காணிக்கை கொடுத்தா அதன் பலனை பல மடங்கு ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி தந்துடுவார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் இந்த ஊழியத்தை அதிகாரத்தை, அதாவது മലയാളത്തിലാണ് അവരോട് ഞാൻ സംസാരിച്ചത്, അവിടെ മലയാളത്തിലാണ് പ്രസംഗിക്കും. അതായത് നിങ്ങൾ ചെല്ലുക, പ്രാർത്ഥിക്കുക, രോഗസൗഖ്യമുണ്ടാക്കുക, പൈശാചിനെ പുറത്താക്കുക, പോങ്ക വ്യാധിയെ സുഖമാക്കുங்க, പിശാച് വരട്ടുங்க. അവരെന്തെങ്കിലും കാണിക്ക തന്നാലേ വാങ്ങിച്ചുകൊണ്ട് ചെല്ലുക. ஏதாவது காணிக்கை தந்தால் நீங்கள் வாங்கி கொண்டு போங்கள் என்று ஆண்டவர் இந்த வேலையை எங்களுக்கு தரவில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதில்ல? நீங்கள் கொடுப்பீங்க, ஆண்டவர் பலன் கொடுப்பார், அது வேற விஷயம். எங்களுக்கு இந்த வேலையை ஆண்டவர் எதற்கு கொடுத்தார் என்று சொன்னால், நீங்கள் போய் வியாதியை சுகமாக்குங்க, பிசாசெல்லாம் துரத்துங்க, துரத்தி விட்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்கள். சரியா? பிரசங்கம் பண்ணி மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் வாசிருக்கீங்களா? சகல ஜாதிகளையும் இயேசுவுக்கு வாசிருங்க 28 மத்தேயு 28 19 20. எல்லாரும் அந்த வசனத்தை பாருங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ எதற்கு வியாதியை சுகமாக்கவும் பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுவிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு அதிகாரம் அனுமதி தந்திருக்கிறாருன்னு இப்போ புரியுதா? நாங்கள்
அந்த ஜனங்களை அவங்களுக்கு ஆண்டவர்கிட்டத்தில் நன்மையை வாங்கி கொடுத்து அவர்களை இயேசுவுக்கு சீஷராக்க வேண்டும். என்ன சொன்னேன்? இயேசுவுக்கு எல்லா மனிதரையும் சீஷராக்க வேண்டும் என்ற கட்டளை நிமித்தம்தான் உலகம் முழுவதும் இயேசு நாமத்தில் சபைகள் ஊழியங்கள்லாம் வந்திருக்கு. அதுதான் உண்மை. அப்போ எங்களுக்கும் அந்த பொறுப்பு தான் தந்திருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் இயேசுவுக்கு சீஷராக வேண்டும். அதற்குரிய காரியங்கள்லாம் அந்த பாஸ்டர்கள் மூலம் ஆண்டவர் பேசுவார். உங்கள்கிட்ட திருவிவிலியை இருக்குது, நீங்கள் அதை வாசிக்கலாம், பிரச்சனை கிடையாது. நீங்கள் திருவிவிலியத்தை வாசிக்கணும்னு முதல்ல ஒரு 5 நிமிஷம் நான் பேசியிருந்தேன், அதான் சொன்னேன். அதெல்லாம் பார்த்து இயேசுவுக்கு சீஷராகணும். என்ன செய்யணும்? இயேசுவுக்கு இதுதான் விஷயம். இயேசுவுக்கு சீஷராகத்தான் இந்த நன்மை எல்லாம் உங்களுக்கு செய்யப்படுகிறது. இல்லாமல் நன்மை செஞ்சாச்சு, வியாதி குணாச்சுது, அப்புறம் ஒரு கட்டம் வரும்போது திருப்பியும் வியாதி வருது இல்லையா, சாவு வந்துடுது இல்லையா? அப்போ சுகம் கிடச்சி என்ன பிரயோஜனம்? பிரச்சனையிலிருந்து விடுதலைப்பட்டு என்ன தான் பிரயோஜனம்? எல்லாம் பிரச்சனை தீர்த்தம்லாம் மண்ணுக்கு போகிறான், தீராதவனும் மண்ணுக்கு போகிறான். அப்படித்தான் நினைக்கிறாங்க எல்லாரும். ஏப்பா அங்கே கடவுள் இந்த கடவுள்னு போனவனும் மண்ணுக்கு போகிறான், கடவுள் இல்லைங்கிறவனும் மண்ணுக்கு போகிறான். ஆனால் நமக்கு நேரமே செத்துருவோம், ப்ராப்ளம் ஓவர் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. இயேசுவுக்கு சீஷராக வேண்டும். ஏன் இயேசுவுக்கு சீஷராகணும்? இயேசுவுக்கு சீஷனானாதான் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 2-3 என்ன வசனம் சொல்லுது? வாசிங்க. யோவான் 14:2-3 வசனம் என்ன சொல்லுது? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அப்படி இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்வேன். புரியுது இல்லையா? எனக்கு சீஷரானீங்கன்னா நான் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போவேன். எனக்கு சீஷர் ஆகலைன்னா நான் இருக்கிற இடத்துக்கு வர முடியும். நான் அந்த செய்தியிலே பிரசங்கத்திலே சொன்னேன், அந்த வீட்டிலே நான் சொன்னேன், இயேசுவின் பேரில் உங்களுக்கு மரியாதை இருந்தால், அன்பு இருந்தால் என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இயேசுவை புகழ்ந்து பாடுவீங்க, அல்லது இயேசுன்னு சொல்லி ஏதோ ஒன்று ஒரு வடிவத்தை செய்து வச்சுருக்காங்க, வீட்டில் தான் வச்சுருக்காங்க, என் ஃப்ரெண்டில் தான் நிற்கிது, வச்சுருப்பீங்க, மாலையெல்லாம் போடுவீங்க, லைட்டை போடுவீங்க, சாம்பிராணி ஊதுபத்தி கொளுத்திடுவீங்க. எதுக்கு செய்கிறீங்கன்னா இயேசுநாதரை கனம் பண்ணுறதுக்கு, இயேசுநாதரை மரியாதை கொடுக்கறதுக்கு தானே இதை செய்கிறீங்க. எங்கேயாவது இயேசுநாதர் இப்படி கேட்டாரா? யோவான் 14:23, யோவான் 14 எல்லா வசனம் கவனிக்கணும். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் நான் சொல்கிற வசனத்தை கடைபிடிப்பான், அவனுக்கு என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் வந்து அவன்கிட்ட வாசம் பண்ணுவோம். அப்போது நான் ஏற்கனவே இங்கே சொன்னேன்னா தெரில, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியணும்னு தான் நம்ம விரும்புகிறோம். அதான உண்மை. பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், அங்கே வாடானா அங்கே போவான். ஆனால் நம்ம ஒரு இடத்துல நிற்க சொல்லி ஒரு மாலை வாங்கி வந்து போட்டு கொஞ்சம் சாம்பிராணியை போச்சு இப்படி சுற்றுன நமக்கு சந்தோஷம் வருமா? எனக்கு 10 வயசில் பேர பையன் இருக்கிறான், நான் தாத்தா, ஓகே, யாருக்காவது சந்தோஷம் வருமா? நாம் பிள்ளைகள் கீழ்ப்படியணும்னு விரும்புகிறோம், அதை செஞ்சால் நமக்கு ஒரு சந்தோஷம். பாதியாவது கீழ்ப்படிதான் சந்தோஷம் இல்லை. இதுதான் நம்ம எதிர்பார்த்தா. ஆண்டவர் அதுதானுங்க எதிர்பார்க்கணும், மனசில் வைக்கணும். உண்மையிலே இயேசுவின் பேரில் நமக்கு அன்பு மரியாதை இருந்திருந்தா அவர் என்ன சொல்கிறார் அதை அப்படியே கீழ்ப்படிய தான் செய்யணும். அவர் எப்படி நடந்தாரோ அவரை போல வாழணும்னு தான் நமக்கு ஆசை வரும் என்று அவர்களுக்கு ஏற்கனவே நான் தெருவில் நின்று அதை சொன்னேன், அந்த வீட்டிலையும் திருப்பி அதை தான் சொன்னேன், இதை நீங்கள் செய்யணும். அப்போ இயேசுக்கு சீஷராக மாறலாம். இயேசுக்கு சீஷராக மாறுனா அவர் இருக்க இடத்துல போய் அவரோட இருக்கலாம். இல்லை பிரச்சனை தீர்றதுக்கு மட்டும் சுற்றுனீங்கன்னா தீரும், வேறு பிரச்சனை வரும். மண்ணில் கொண்டு வைக்கிறது வரைக்கும் பிரச்சனை யாருக்கும் முடிய போகிறதில்ல, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்று சொல்லி சொன்னேன். அடுத்தது இப்படி சொல்லி முடிஞ்சோடனே நான் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே அந்த வீட்டு நிலைமை பாருங்கள், அரண்மனை போல் வீடு. அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஹாலில் நுழையும் போது இப்படி ஒரு டீப்பாக இருந்து,
அந்த டீப்பால் 1 அடி நீளம், ஒரு 3/4 அடி வீதி, 1/2 அடிக்கு குறையாம ஒரு 1/2 அடி உயரம் உள்ள ஒரு கனச்செவ்வக பிளாஸ்டிக் பாக்ஸ், கண்ணாடி கிளாஸ் பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்று இருந்து மூடி வச்சுருது. அது நிறைய மருந்து மாத்திரைகள் இருந்து. புரியணும், சைஸை பார்த்துட்டிங்களே, இவ்வளவு நிறைய மருந்து மாத்திரை. நான் அந்த வாசலில் நுழைஞ்சோன்னா என் கண் அதுக்கு மேலே போச்சு. நான் மனசுக்குள்ள நினச்சேன், தெய்வமே, இவ்வளவு மருந்து மாத்திரை டெய்லி யூஸ் பண்ணுறாங்க, அதனால தானே இங்கே வச்சுருக்காங்க, ஃப்ரண்ட்டில் இருக்குது எப்பமோ ரெடியா. வீட்டுக்கு நிறைய மருந்து தின்னா மனுஷன் உயிரோடு இருப்பானா? நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன். இப்படி நினச்சிட்டு உட்காந்தா இந்த வீட்டு ஐயா இருந்தார்ல, தாப்பினார், இவர் ரூமுக்குள்ளே போனாரா. நாங்கள் போகும்போது இந்த அம்மா நின்னது, இவர் ரூமுக்குள்ளே போனார். இதே சைஸில் இன்னொரு பாக்ஸை தூக்கிட்டு வர்றார். எப்படிங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு பாக்ஸு, ஒரு ஐயாவுக்கு ஒரு பாக்ஸு. நான் மனசுக்குள்ள நினச்சேன், இது என்ன கதையாக இருக்குது, 2 பாக்ஸ் நிறைய இவ்வளவு மருந்து, இதை சாப்பிட்டா நிச்சயமாக மனுஷன் உயிரோடு இருக்க மாட்டான். நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன். நான் செய்தியை சொல்லிட்டேன். முடிஞ்சோடனே அந்த பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர், இந்த வீட்டுக்கு நிலைமை என்ன தெரியுமா, இந்த 2 பாக்ஸ் தான் சாட்சி, இந்த 2 பாக்ஸ் தான் சாட்சி. இவ்வளவு சாப்பிட்ட போகிறோம், பிரச்சனை சரியாகலை. அதுக்கப்புறம் நல்ல வசதி உள்ளவங்க, அதனால தான் வேற சூழ்நிலைக்கு வந்தாங்க. இனி இந்த மருந்து மாத்திரைக்கு தேவை இருக்கப்படாது, இந்த மருந்து மாத்திரைக்கு தேவை இருக்கப்படாது பாஸ்டர். நம்ம எல்லா ஊழியக்காரர்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணோன்னு சொல்லி தான் ஸ்பெஷலாக அதுக்காக நாங்கள் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அல்லேலூயா. சரி அன்பானவர்களே, உலகம் முழுசும் தத்தளிப்பு, தவிப்பு. நம்ம எவ்வளவோ பரவாயில்லன்னு நினச்சிக்கிறோம். நாங்கள் நினச்சிக்குவோம் மனுஷர் பாடுக்கு எத்தனையோ இடத்துல ஜெபம் பண்ணியிருக்கோம். அது ஒவ்வொன்றும் ஒரு டைப். ஓகே, இப்போ விஷயம் என்னன்னா, உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்லணும். சில விஷயத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு உங்களுக்கு இதயத்தை ஆயத்தப்படுறதுக்கு ஒரு முகவுரை தான் சொன்னேன். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20 - 22 வரை வசனத்தை படிங்க. ஆண்டவருடைய ஒரு மனநிலையை நீங்கள் கொஞ்சம் மனசில் பதிக்கணும். மத்தேயு 11 20 - 22 படியுங்கள். மத்தேயு 11:20. தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனந்திரும்பாமல் போனதை குறித்து அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். அங்க நிறுத்துங்க. இயேசுவின் வல்லமையை, அதிகாரத்து, அற்புதங்களை அதிகமா ஜனங்கள் பார்த்தாங்க. இது மாதிரி உலக வரலாற்றில் எதுவுமே இவங்க பார்க்கல, நடந்து கேள்விப்பட்டதில்ல, பார்க்கவும் இல்லை. அப்படிப்பட்ட காரியங்களை அந்த பட்டணத்தார் பார்த்தார். இதெல்லாம் பார்த்த பிறகும் அவர்கள் ஆண்டவரிடமாய் திரும்பவில்லை. அவள் ஆண்டவருக்கு சீஷராகலை. சரிதானே? இந்த உயிர் நீர் தந்தது ஆண்டவரே, நான் உன் பாதத்தில் விழுந்து கிடக்கிறேன், என்ன செய்யணும்னு சொல். நீர் வரலன்னா நான் உயிரோட இருக்க முடியாதுல்ல. அப்போ இந்த உயிர் உமக்கு தான் பயன்படணும்னு சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? இந்த வாழ்க்கை நீர் தந்தது, இந்த வாழ்க்கை உமக்கு தான், வேற காரியத்துக்கு இருக்கப்படாதுன்னு சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? ஆனால் அந்த பட்டணத்து ஜனங்கள் அற்புதம் நிறைய பார்த்தாங்க. அவங்க ஆண்டவருக்கு சீசராக மாறலை. தங்கள் மனசில் ஒரு மாற்றத்துக்கும் இடம் கொடுக்கல. அதுக்கு முன்னால் இருந்தது அப்படி இருந்தாங்க. அதனால் தொடர்ந்தவர் சொல்கிறார், கோரசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவோ உனக்கு ஐயோ. ஒன்றில் செய்யப்பட்ட அற்புதம் எல்லாம் பழைய காலத்தில் அழிஞ்சு போன சோதோம் கோமாரா, அந்த மாதிரிப்பட்ட தீரு சீதோன், அங்கெல்லாம் செஞ்சிருந்தா அந்த ஜனங்கள் ரெட்டொடுத்தி மனம் திரும்பி இருப்பார்கள் அப்படின்னு திட்டுகிறார் கோபத்தில். இதில் என்ன ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறாருன்னா, நான் அவர்களுக்கு இத்தனை நன்மை செஞ்சா அவங்களும் அதுக்கேற்ப ரீதியில் என்னை கனம் பண்ணியிருக்கணும்ல, எனக்கு சீசராக மாறி இருக்கணும்ல, என் பிள்ளைல வந்திருக்கணுமா வேண்டாமா? உலகத்தில் ஒரு ஆள் நன்மை செஞ்சா சாவரதுரை மறக்க மாட்டேன் சார்ன்னு சொல்கிறாங்க. சின்ன காரியம் செஞ்சிருப்பான், நான் சாவரதுரை மறக்க மாட்டேன். எனக்கு அப்படி நான் ஒருத்தருக்கு ஒரு சின்ன விஷயம் செஞ்சேன், விட்டுட்டேன், மறந்துட்டேன். எங்கேயோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று அந்த ஆள் என்னை பார்த்துட்டான், சார் என்ன ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு எனக்கு ஒரு விஷயத்தில் சப்போர்ட் பண்ணிங்க. எனக்கு மறந்துட்டேன். இல்லை தம்பி நான் மறந்துட்டேனே,
அது இந்த இடம்னு கரெக்டாக சொன்னேன். ஓ ஆமாடே, ஆமாம்மா ஞாபகம் இருக்கு. ஆமாம், ஒரு சின்ன விஷயம் இது என்ன. இல்லை சார், அது எனக்கு ரொம்ப பேருதவி, அது நிமித்தம் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேளுங்க. உடனே ஃபோன் நம்பரை தந்தாச்சு. நான் இன்னும் துறையில் ஒர்க் பண்ணுறேன், டிவிஎஸ்லையா ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், என்ன வேணும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அத்தனையும் செஞ்சிடுவேன். ஒரு சின்ன உதவி செஞ்சதுக்கு பெரிய காசு ஒன்றும் கொடுக்கல, வேற ஒரு டாக்குமெண்டேஷனில் ஒரு விஷயத்தில் அவனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணேன், ஒரு விட்னஸ் போட்டு பண்ணினேன். ஒரு சின்ன விஷயத்துக்கு அவன் மறக்கலை. ஆண்டவர் நமக்கு செய்கிற விஷயம் இந்த உலகத்தால் யாராலையும் செய்ய முடியாத விஷயம். எந்த கொம்பனாலும் செய்ய முடியாது, எந்த மருத்துவராலும் செய்ய முடியாதுன்னா சாகிறது வரைக்கும் அவருடைய சித்தம் செய்கிற அவருடைய பாதத்தில் இருக்கணுமா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள். இதை தான் அந்த வீட்டாருக்கு நான் சொன்னேன். இயேசுவுக்கு நீங்கள் சீஷராகிறது ஒரே ஒரு சான்ஸு தான் உண்டு, வேற ஒன்று அவர் கேட்க போகிறதில்ல. நீங்கள் காணிக்க கொடுங்க நம்ம சொல்லலை, கொடுத்தா ஆண்டவர் பலனை கொடுத்துட போகிறாரு, அது வேற விஷயம். முக்கியமாய் நீங்கள் இயேசுவுக்கு சீஷராகணும். யோவான் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், யோவான் 15:24ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. வேறொருவரும் செய்யாத பெரிய கிரியைகளை நான் அவர்களுக்குள் செய்யாதிருந்தேனானால் அவங்களுக்கு பாவம் கிடையாது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் அதிகாரத்தையும் வல்லமையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? தெரியல, கடவுளை தெரியலன்னா விட்டுடலாம். கடவுளை தான் பாத்தியடா நீ, கடவுளுடைய வல்லமையை தான் நீ பாத்தியடா, ஆண்டவருடைய நாமத்தின் அதிகாரத்தான் வாழ்க்கையில் எத்தனை தர நீ பார்த்துருக்க. ஆனால் இன்னும் ஆண்டவருக்கு சீசர் ஆகலையே நீ. ஆண்டவருக்கு பின்னால் போறக்கு உனக்கு ஆசை இல்லையே. சொக்கம் நன்மை வர்றது வரைக்கும் அம்மா ஊழியக்காரர்கிட்ட இருப்பாங்க, நன்மை வந்த பிறகு சொந்தக்காரர்கிட்ட போயிடுவாங்களாம்மா. நீங்கள் ஆதாமுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 1:28 தேவனாகிய கர்த்தர் சொன்னார், ஆதாம் ஏவாளை பார்த்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். 1:28 தானே ஆதியாகமம் 1. பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜத்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, நல்ல கவனிக்கணும், ஆசீர்வதித்தார். யார் தேவன் ஆசீர்வதித்தார், ஆசீர்வாதத்தை வாங்கியாச்சு. அப்புறம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆதியாகமம் 2:17 அவர் சொன்னார், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்க, இப்போது புசிக்க வேண்டாம், புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். சரிதானுங்களா? அவர் சொன்னார். இவ 3:4 படிங்க. சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நல்ல கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் இவர்களை ஆசீர்வாத வாக்குத்தத்தம் கொடுத்தார். கொடுத்துட்டு சொன்னார், இதை நீங்க செய்யாதுங்கன்னு சொன்னார். சரிதானே? இவ பிசாசு வர்றான், இல்ல நீங்க சாகவே சாவதில்லை, எல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்க சாப்பிடுங்க. இப்ப என்ன செஞ்சாங்க? அந்த ஸ்திரீ அதை பறிச்சு தானம் புசிச்சு புருஷனுக்கும் கொடுத்தா. இது இருக்குல்ல, தெரியல. ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தத்தை ஆண்டவர்கிட்ட வாங்குறாங்க, அவரை விட்டுட்டு சாத்தானுக்கு முன்னால போயிட்டாங்களா இல்லையா? இதான எங்க பிரச்சனை? நன்மை எல்லாம் ஆண்டவர் செய்யணும், அவருக்கு சீஷர் ஆகிறதுக்கு மட்டும்தான் நமக்கு மனசு கிடையாது. நம்ம உலகத்துக்கு சீஷராயிருவோம், சாத்தானுக்கு சீஷராயிருவோம், வேற நிறைய சூழ்நிலை இருக்குல்ல, அதுக்கெல்லாம் சீஷராயிருவோம். இது பெரிய சாபம், அதுவே பெரிய சாபமாயிரும். ஐயோ நான் செஞ்சு என்னை கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள்னு சொல்றது பெரிய விஷயம். தெரியாதவன் தெரியாம நான் தான் உனக்கு என்னை வெளிப்படுத்தினேன், அதனால நீ இப்படி போயிட்டேங்கிறது ஒரு வருத்தமான காரியம். யோவான் 12ஆம் அதிகாரம் 9-11 வேகமா படிச்சிருங்க. யோவான் 12:9-11 வரை வாசிக்கணும். என்ன வாசிங்க? இல்லம்மா, யோவான் 12:9 சரியா படி. 12:9.
யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசு நிமித்தம் மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவையும் காணும்படி அங்கே வந்தார். நல்ல கவனிக்கணும். யூதர்கள் எல்லாரும் இயேசு தங்களுக்கு ஒரு எதிரான கொள்கையை சொல்லுகிறார் என்று கட்டின ஒரு பகையில் இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரம் ஒரு முக்கிய பிரச்சனை என்னன்னா, இயேசு பல அற்புதங்களை செய்கிறார். குறிப்பாக லாசருவை எழுப்பிட்டார் 4 நாள் கழிச்சு. இந்த லாசருவை எங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து அடக்கம் பண்ணினாங்க. 4 நாளைக்கு முன்னால் ஒரு அடக்கம்னா எல்லாரும் வந்துருவாங்கல்ல. அந்த வீட்டில் ஒரே வாலிபன், 2 வாலிப பிள்ளைகள், ஒரு ஆம்பளை பையன்தான், தகப்பனார் இல்லை. அப்போ அந்த பையன்தான் அந்த வீட்டுக்கு முக்கியஸ்தன் இல்லை. அந்த நிலையில் அந்த பையன் மரிச்சு போனால் அது ஒரு பெரிய சங்கடம். அந்த பிள்ளைகளோட வாழ்க்கைன்னு என்ன ஆகும்? இதனால எல்லாருமே அந்த வீட்டுக்கு அந்த லாசருக்கு அடக்க ஆராதனைக்கு வந்தாங்க. அந்த வீட்டின் துக்கத்தில் பங்கெடுத்தாங்க. ரொம்ப சங்கடம், இப்படி ஆகிப்போச்சே, அந்த குடும்பம் இப்படி ஆகிப்போச்சே, அந்த குடும்பம் இப்படி ஆகிப்போச்சேன்னு உறவினர்லாம் அங்கலாச்சிட்டு போனாங்க. ஆனால் 4 நாள் கழித்து ஒரு செய்தி கேள்விப்பட்டாங்க. அந்த இயேசு அங்கே வந்தாராம், அந்த லாசருவை எழுப்பினாராம், திருப்பி எழுப்பிட்டாராம். உடனே எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. ஓ, லாசரு திரும்பி வந்துட்டானா? அந்த இயேசு, அந்த புண்ணியவானை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? புண்ணியவான இயேசுவை பார்க்கணும். இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கணும். உண்மைதானான். இங்கே வந்தாங்க. இங்கே வந்தா அந்த லாசருவை பார்க்க வந்தாங்க. தொடர்ந்து அடுத்த வசனம் படி. பத்தா லாசருவின் நிமித்தமாக யூதர்கள் அநேகர் போய் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால். அடுத்த ஒரு பிரச்சனை, இந்த லாசரு நிமித்தம் இயேசுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாரும் இயேசு எப்பா இவர் தேவகுமாரன் தான், வித்தியாசம் கிடையாது, விசுவாசம் வச்சுட்டாங்க. உடனே கொஞ்சம் பிரதான ஆசிரியர்களுக்கு கோபம். இந்த லாசரு உயிரோட இருந்தா நிறைய பேர் வந்து பார்த்து இயேசுக்கு பின்னால் போயிடுவாங்க. இப்போ லாசரையும் கொண்டு போடணும், அங்கே இருக்கு. அது இன்னொரு இஷ்யூ. நான் என்ன சொன்னேன், ஆண்டவர் செய்த ஒரு பலத்த காரியத்தை நிமித்தம் அநேக இயேசுவில் விசுவாசம் வைத்தார்கள் என்ற ஒரு செய்தியை அங்கே புரிஞ்சு கொள்கிறோம். புரியுதில்ல? மாபெரும் காரியத்தினால இயேசுவில் விசுவாசம் வச்சாங்க. இப்போ ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறாருன்னு பார்ப்போம். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எவ்வளவு நேரம் மனசிலாக்கிட்டீங்க. இந்த தன்னிடத்தில் விசுவாசம் வைத்த யூதர்களுக்கு இயேசு சொன்ன பதில், அது யோவான் 8:31 இருக்கு. படிங்க, இந்த வசனம் தெளிவா இருக்கு. யோவான் 8:31 படிங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீடர்களாய் இருப்பீர்கள். அந்த வார்த்தையை கவனி. நீங்கள் என்ன விசுவாசிங்கல்ல, பெரிய அற்புதத்தை பார்த்து என்ன விசுவாசிங்கல்ல, லாசருவை எழுப்பினதை பார்த்து என்ன விசுவாசிங்க இல்லையா? நீங்க செய்ய வேண்டியதை சொல்றேன். என் உபதேசத்தில் நடந்து எனக்கு சீஷரா மாறிடுங்க. சரிதானா? எனக்கு சீஷரா மாறிடுங்கன்னு சொன்னாரா? யாரெல்லாம் ஆண்டவரிடத்துல மகத்துவமான காரியங்களை பார்த்தீங்களோ, பார்க்க விரும்புறீங்களோ, நீங்க செய்ய வேண்டிய காரியம் இயேசுக்கு சீஷனா மாறணும். ஏதோ ஒரு கிறிஸ்தவ அமைப்புக்கு தொண்டனா மாறணும்னு நான் சொல்ல முடியும். எங்களை மாதிரி மனுஷர்களுக்கு சீடராங்கன்னு நான் சொல்ல முடியும். உங்களுக்கு மகத்துவமான மகிமையான காரியத்தை செஞ்சார்ல, அந்த இயேசுக்கு நீங்கள் சீடர்கள் ஆகித்தான் ஆக வேண்டும் என்பதை மனசில் வைக்கணும். ஏன் இதை சொல்லணும்னா, குமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவ ஆலயங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் பஞ்சம் கிடையாது. இங்கேருந்து அங்கே ஓடுவாங்க. எல்லாம் தமிழ்நாடு முழுசும் இப்போ சுற்றிட்டு இருக்கிறாங்கல்ல, யாருமே இயேசுக்கு சீசராக மாட்டாங்க. நான் சொல்கிறது புரியுதில்ல? அவங்க பிரச்சனைக்கு ஓடுவாங்க. இந்த தவறான சூழ்நிலையை ஆவியானவர் நமக்கு காட்டி தர்றார். நீ என் மேலே மரியாதை இருந்தா எனக்கு சீசனா மாறு, எனக்கு சீசனா மாறு. லூக்கா சுவிசேஷம் 12:48 சொல்லுவார். லூக்கா 12:48 வசனத்தை படிச்சிருங்க சீக்கிரம். லூக்கா 12:48. அறியாதவனா இருந்து அடிகளுக்கு ஏதுவான விலை செய்கிறவன் சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவரிடத்தில் அதிகம் கேட்கப்படும். நல்லா கவனிக்கிறீங்களா? யாருக்கு அதிகமாய்
தம்முடைய மகத்துவத்தை, மகிமையை, மேன்மையை காட்டினாரோ அவரிடத்துல அதிகமாக கேட்பார். சரிதானா? உனக்கு நான் எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சேன், உனக்கு நான் இவ்வளவு மகத்துவம் செஞ்சேன், எத்தனை சந்தர்ப்பத்தில் செஞ்சேன், நீ எனக்கு ஏன் சீசனாகவில்லைன்னு சொல்லி அதிகமாக கேள்வி கேட்பார். சரிதானே? எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, நாங்க சொல்லி ஆகணும். இதை நீங்க மனசுல வைக்கணும். அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு பகுதி சொன்னேன், அது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7-8 அந்த வசனத்தை நீங்க படிச்சிருங்க. நான் வசனத்தை தான் தரணும், ஏன்னா நம்ம மாவட்டக்காரர்களுக்கு எல்லாருக்கும் பைபிள் வச்சிருக்கான், ஆனால் விஷயம் தான் தெரிய மாட்டேங்குது. யோவான் 10:7-8, யோவான் 10 மத்தேயு 10:7-8, மன்னிக்கவும், மத்தேயு 10:7-8. நீங்க போய் என்ன செய்யணுமா? படிங்க. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று என்னங்க செய்யணும்? பரலோக ராஜ்யத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும். சரிதானா? பரம்னா என்ன தெரியுமா? மேலேன்னு அர்த்தம். அதான் நேர்மை சொன்னல, பிதாவின் வீடு, அங்க ஒரு வாசஸ்தலம்னு சொன்னல, அது மேல ஒரு ராஜ்யம் இருக்கு, தேவன் ஆட்சி செய்கிற ராஜ்யம் இருக்கு. அது பற்றிய காரியத்தை உங்களுக்கு சொல்லணும். சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும். அதுக்கப்புறம் வியாதி உள்ள சுஸ்தமாக்குங்க, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்க, மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள். இது காசுக்கு நாங்கள் செய்யறதில்லை. நாங்கள் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லணும், ஜெபம் பண்ணணும், அல்லது ஜெபம் பண்ணி அற்புதங்களை வாங்கி தரணும், பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லணும், இயேசுக்கு சீசராக்கிறோம். சரிதானே? இப்ப புரியுதா? இயேசுக்கு சீசராக்குற வேலை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதுதான் நாங்கள் செய்ய முடியும். நீங்கள் சீசராக வேண்டிய கடமை, பொறுப்பை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் அதை பார்க்கணும், முடிவெடுக்கணும். இது உலக பிரகாரமா பலவர் கதை பேசுற மாதிரி உள்ள விவகாரம் கிடையாது, ஆழமான விஷயம். லூக்கா 10:16 படி. லூக்கா 10:16. ஆண்டவர் இந்த ஊழியத்தை எங்களுக்கு தரும்போது எங்களுக்கு கொடுக்கிற அதிகாரம் எவ்வளவுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வசனம் உங்களுக்கு புரியும். சொல்லுங்க. இயேசு தம்முடைய சீடர்களாகிய அப்போஸ்தல ஊழியக்காரர்களை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்றவன் பாத்துருங்க என்ன அசட்டை பண்ற அல்ல இல்லையா? நான் உங்களை அனுப்பினேன், இந்த அதிகாரத்தில் நான் தான் உங்களுக்கு தந்த அனுப்பினேன், பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நான் தான் உங்களை அனுப்பினேன். யாராவது உங்களுக்கு செவி கொடுத்தா அவன் எனக்கு செவி கொடுக்கிறான்னு தெரிஞ்சுக்குங்க. யாராவது உங்களை அசட்டை பண்ணா உங்கள என்ன அசட்டை பண்றான்னு நினைச்சிருங்க. நீங்க போய் உங்களை ஏற்றுக்கொள்ளாம இருந்தா உங்க கால்களில் படிந்த தூசியை உதறிட்டு வந்துருங்கிற எவ்வளவு பெரிய அதிகாரம் பார்த்தீங்களா? அவங்க வேற காசு பண்ணவன எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க எதிர்பார்க்கறது நீங்க இயேசுவுக்கு சீசராகணும். கர்த்தரை கனம் பண்ற ரீதியில் நீங்க நிறைய காரியம் செய்வீங்க, அதை தந்துருவார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது இன்னொரு பக்கம். ஆக இயேசுவுக்கு சீசர் ஆக வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான கட்டளையை ஆண்டவர் பேசுறார், ஆவியானவர் பேசுறார், நாம் பேசல. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30 34 வரை அந்த வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 16:30 34 வசனம் வரை நீங்க படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. அந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் சமயம் ஷார்ட்டாக இருக்கு. அதுக்கு முந்தின பகுதி, அந்த பவுலையும் சீலாவையும் தொழுமரத்தில் கட்டி சிறைச்சாலையில் அடைச்சாங்க. அது எத்தனாம் வசனம்? தேவனை துதித்து பாடினார்கள். எத்தனாம் வசனம்? 25ஆம் வசனமா? 25ஆம் வசனத்தில் பவுல் சீலா என்று 2 ஊழியக்காரர்கள் ஊழியத்துக்கு போனாங்க. போன இடத்துல என்ன பண்ணாங்க? ஒரு பேயை விரட்டிட்டாங்க, பெரிய பேய், தந்திரமான பேயை விரட்டிட்டாங்க. அந்த பேய் ஓடி போச்சு. ஆனால் அந்த பிசாசை வச்சு ஒருதன் குறி சொல்லி சம்பாதிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு கோபம் வந்துட்டு அவன் இந்த 2 ஊழியக்காரர்கள் மேலே கள்ளத்தனமான காரியங்களை சொல்லி அடித்து ஜெயிலில் அடைச்சி போட்டான். இருட்டெல்லாம் அடைச்சி போட்டான். கால்களையும் தொழுமரத்தில் கட்டி போட்டாங்க. அங்கே இருக்கு. இந்த 2 ஊழியக்காரர்களும், நல்ல கவனிக்கிறீங்களா, 2 ஊழியக்காரர்களும் நடுராத்திரியிலே தேவனை துதித்து பாடினார்கள். ஒரு நல்ல நடுக்கம் உண்டாயிற்று. எல்லாம் அங்கே இருக்கு. அந்த ஜெயிலுடைய கதவுகளெல்லாம் செயின் எல்லாம் அத்து தரைச்சிட்டு, பூட்டெல்லாம் அத்து தரைச்சிட்டு, எல்லாம் திறந்துட்டு
இந்த சிறைச்சாலை காவல்காரன் அங்கே படுத்திருந்தான். அவன் பார்த்தா நிலநடுக்கம் வந்ததை பார்த்து எழும்பினான். எழுப்பி பார்த்தா ஏய், கதவெல்லாம் திறந்து கிடக்கு, சங்கிலி எல்லாம் அத்து துண்டு துண்டா தொங்குது. என்னடா, அன்னைக்குள்ள விளக்கு தீபம் ஜுவாலையை கொளுத்தி ஜெயிலுக்குள்ள போனா இவங்க 2 பேரும் சொல்றாங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம்ப்பா, ஓடிப்பால். அவன் ஆச்சரியப்பட்டான், என்ன இது? இவன் பாட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இவன் சிறைச்சாலைக்காரன் கேட்டுக்கிட்டு தான் உறங்க போனான். இந்த கிறுக்க பயலுக்கு மண்டை குழம்பிடுச்சு. அடிச்சு அடியில் மண்டை மெண்டல் ஆயிட்டானுவன். எவனாவது அடிபட்டுட்டு பாட்டு பாடுவானா? அப்படி தானே அர்த்தம். மெண்டல் ஆயிட்டானுன்ட்டு அவன் கிண்டல் பண்ணிகிட்டே போய் உறங்கிட்டான். புறம் பார்த்தா நிலநடுக்க வந்து எழும்பி பார்க்குதான் எல்லாம் திறந்து கிடக்கு. பயந்துட்டான். இவன் ஓடி வந்து அந்த 2 பேருடைய பாதத்தில் விழுகிறான் இல்லையா? அது எத்தனாம் வசனம்? 30. வெளியே அழைத்து ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன பாதத்தில் விழுந்தான். ஏன் எப்பா கிண்டல் அடிச்சுட்டு போனேன், கட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலாக கலந்து இப்படி ஒன்றா வாய்ஸில் பார்க்கல. நீங்கள் வேற ஓடி போகலையே இல்லையா? நீங்கள் வேற உட்காந்துருக்கீங்க. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன். நல்லா கவனிக்கேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நேரடியாகவோ நாம் காணும்படியாகவோ தம்முடைய மகத்துவத்தை மகிமையை வெளிப்படுத்தும் போது நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, ஆண்டவன்மாரே, ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் கேட்டாங்கல்ல? கேளுங்க. கேட்டான். என்ன நடந்துன்னு முடிச்சிடுறேன். உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். கர்த்தருடைய வார்த்தையை போதித்தார்கள். அந்த ராத்திரியில அந்த வீட்டார் எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்றாரு. சரிதானுங்களா? சீசர் ஆயிட்டாங்க. ஞான ஸ்நானம்னா என்னது? சீசர் ஆகுதல். எப்படி சீசர் ஆகுதல்? அதான் மத்தேயு 28:19-20 சொன்னிருக்குல்ல, புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீசராக்கி ஞான ஸ்நானம் கொடுக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். சரிதானே? ஒரு ராத்திரியில அந்த வீட்டார் அனைவரும் சீடரானார்கள். அல்லேலூயா. புரியுதுல்ல? உங்க வாழ்க்கையில என்ன காரியம் செஞ்சார், என்ன செய்ய விரும்புறீங்க, இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். ஆண்டவருக்கு பதில் சொல்லணும். ஆண்டவருக்கு நன்றியா இருக்கணும். அவர் கேட்கிற ஒரே ஒரு காரியம், எனக்கு சீஷராகுங்க, என் நாடுகளாகுங்க. என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அது எனக்கு பின் செல்லுகிறது. அவைகளை நான் என் கையில் வச்சிருக்கேன். என் கையில் வச்சிருக்கேன். ஒருவனும் அவைகளை என்னிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் சீஷர் ஆகிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுத்தா நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மனிதர் யாரிடமும் பாசங்காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்து